எங்களுக்கு வந்து கரசகுளத்துலேருந்து தண்ணி திறந்துட்டு போனாங்க. திறந்துட்டு போனதில் என்ன செஞ்சுட்டாங்க, அதிகமாக தண்ணி வந்ததுனால உடைச்சு எங்கள் வீடு பாதி போயிடுச்சு. நாங்கள் இருக்க முடியலை. எங்கள் பிள்ளை குட்டியை பூரா நாங்கள் ரோட்லேருந்தே உட்காந்துருக்கோம். ஈவாம்மா தலையாரி எல்லாரும் வந்து ஆலயத்தை திறந்து விட்டு அதில் இருங்கன்னு சொன்னாங்க. அதில் இருந்தோம். எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இப்போ என் மயனுக்கு கூட தேள் கடிச்சு சிஎஸ்சியில் கொண்டு போய் ஊசி போட்டு வந்து படுத்து கிடக்குறேன். அவனால் எந்திரிக்க முடியலை. கால்லாம் வீங்கி போயிருக்கு. எங்களுக்கு கரண்டு எடுத்தடிச்சா நாங்கள் என்ன செய்வோம்? பாம்பு பூச்சி வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை யார் பாதுகாப்பா? நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். அதிகமாக இருக்கிறது எங்கள் வீட்டில் தான். நாங்கள் தான் வீட்டிலே இருக்கவே முடியலை. நாங்கள் ஒரு புள்ள குட்டி கூட எடுக்க முடியல. நாங்கள் எந்த சாமான் சட்டையும் எடுக்க முடியல. எல்லாமே வீட்டுக்குள்ள நனைஞ்சு போய் கிடக்கு. எங்களுக்கு கெட்டிக்கிற கூட துணி இல்லை. அம்புட்டுமே நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். நாங்கள் ஏழை மக்கள் தான். அன்றாடு வேலை பார்த்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. அங்கே களை எடுக்க போயிட்டு வந்து பார்க்குறோம், எங்கள் வீடு பூரா நிரம்பி போய் கிடக்கு. எங்கள் கோழி குஞ்செல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்கள் ஆடுலாம் தண்ணிக்குள்ள தான் கிடந்துச்சு, 2 ஆடு. இப்போ எங்களுக்கு உடுத்த கூட துணி இல்லை. நாங்கள் வெறுமையாத்தான் இருக்கோம். நீங்கள் பார்த்து தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் எங்கே போவோம்? எங்களை யார் பாதுகாத்துக்குருவா? நீங்கள் தான் சார் எங்களுக்கு உதவி செய்யணும். மேலப்பசலை கிராமத்திலேருந்து கருசகுளத்துக்கு தண்ணி பற்றாக்குறையினால கிராமத்தில் கேட்டதுனால கால்வாயிலேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால இங்கே மேலப்பசலையில் கீழத்தருவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வீடுகள் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு. இது வந்து நாட்டார் கால்வாய் மூலமாக அந்த கருசகுளத்துக்கு தண்ணி போகணும். ஆனால் இங்கே வந்து இங்கே சரி இல்லாதனால இந்த வழியாக தண்ணி கேட்டதுனால பற்றாக்குறை எங்களுக்கு வேணும், பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுனால தண்ணி தந்ததுனால எங்கள் தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.